படம் female centric women's day release ஆகுது. Press and media as always உங்களுக்கு support வேணும். Rest I think most of my colleagues have said everything. I need your blessings. Please come in the theater and watch the film. I'm very very happy to be associated with this film. Nandri. Thank you. Thank you. தமிழ்நாடு ரிலீஸ் செய்யக்கூடிய பிளாக் பஸ்டர் மூவி யுவராஜ் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம் சார். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஒரு லாஸ்ட் டைம்ல எடுத்த முடிவு. ஸோ அதான் ஆல் ஆஃப் சடன் ஃப்ளைட் எடுத்து வந்தேன். இப்போதான் 8th ரிலீஸ் ஆகுது இந்த படம். நான் படம் பார்த்துருந்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. டெஃபினட்டா வந்து இது ஒரு வித்தியாசமா இருக்கு. இந்த ஹாரர் வந்து ஒரு அன்லக்கி ஒரு பர்சன் எப்படி ஒரு கல்லு கிடைச்ச பண்ண எப்படி லக்கியா மாறுறாங்க, அதுக்கப்புறம் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு கதை தான். டெஃபினட்டா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு 8ஆம் தேதி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு படம் இருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. ஐ வாண்ட் டு தேங்க்ஸ் விஜய் அண்ட் சார் ரவி சார் இருக்காரு. ஸோ தேங்க்ஸ் சார். டெஃபினட்டா வந்து எங்க சைட்ல இருந்து என்ன சப்போர்ட் இருக்கணுமோ டெஃபினட்டா பண்ணுவோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட். தேங்க்யூ. அடுத்து பேச அழைக்கிறோம். ட்ரிகர் படம் மூலம் தமிழுக்கு அறிமுகம், கார்டியன் கதை நாயகன் நடிகர் சம்பத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் நடிகர் அப்படின்னு சொல்லலாம். ஒரே பாடலில் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த நடிகர் பிரதீப் அவர்களை பேச அழைக்கிறோம். பிரஸ் மீடியா அனைவருக்கும் வணக்கம். குட் ஈவினிங். தேங்க்யூ ரவிக்குமார் சார் கமிங் டு திஸ் ஒகேஷன். அண்ட் முதல்ல இந்த படத்தில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த விஜய் நாள் தான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் பிரதீப் பிரதர் ஒரு நாள் கால் பண்ண அடிக்கடி விஜய் நான் பார்ப்பேன் சர்ச்சில். பார்த்துட்டு ஏதோ ஒரு கேரக்டர் இருந்தால் கூப்பிட்றேன்டா கண்டிப்பான்னு சொன்னார். ஸோ அது மாதிரி திடீர்னு ஒரு நாள் நைட் கால் பண்ணி ஒரு படம் பண்ணுறோம் பிரதீப் பா அப்படின்னு சொன்னார். ஸோ விதவுட் செகண்ட் தாட்ஸ் நான் போனேன். அண்ட் கொஞ்சம் கூட டிசப்பாயிண்ட் ஆகல. அண்ட் தேங்க்யூ டு டைரக்டர் சரவணன் அண்ட் சபரி சார் அண்ட் ஆல்சோ கோ ஸ்டார் ஹன்சிகா. ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு ஸ்டார் காஸ்ட் ஒரு பெரிய ஸ்டாரோட வந்து நடிக்கணும்னாலே அது ஒரு சில நர்வஸ்னஸ் அண்ட் ஒரு சில விஷயம் இருக்கும். பட் ஃப்ரம் டே ஒன் ஷி மேட் இட் வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன் அனைவருக்கும், படத்தோட டீம் அண்ட் ஆல் த ஸ்டார் காஸ்ட் அண்ட் க்ரூ அனைவருக்கும் நன்றி. March 8th படம் ரிலீஸ் ஆகுது. ஐ ஹோப் உங்களோட சப்போர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். விஐபி, வானம் கொட்டட்டும் போன்ற படங்களில் நடித்தவர். இது கார்டியன் 29வது படம். கார்டியனில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்த ஸ்ரீராம் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த படம் ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது. நான் வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், பேசிக்கலி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அடிப்படையில் நான் ஒரு பாடகர், நடிகர்ன்றது அது ரொம்ப தள்ளி இருக்கிற ஒரு விஷயம் எனக்கு. பட் டைரக்டர் சார் வந்து விஜயசந்தர் சார் எனக்கு வந்து அவரோட சங்கத்தமிழ் நடிச்சிருந்தேன். அப்போவே ஒரு மாதிரி கூல் டைரக்டர். அவர் சன்கிளாஸ்லாம் ஒரு மாதிரி கலராக போடுவார். அதோட பிரதிபலிப்பு ஸ்கெட்ச் படத்தில் பார்த்தேன். இந்த மாதிரி கலர் வச்சு ஒரு ஹீரோ அழகை பார்க்கறது ஒரு வித்தியாசமான டைரக்டர். ரொம்ப பிடிச்சிருந்த அவரோட ஒர்க் எனக்கு. சடனாக இந்த படத்தை கூப்பிட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேடு கேரக்டர் ஒன்று இருக்கு, பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். சரி சார் பண்ணுறேன். அண்ட் இட் வாஸ் லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் பண்ணும்போது. அண்ட் எனக்கு என் கூட நடித்தவங்க எல்லாருமே என் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக சுரேஷ் மேனன் சார், ஸ்ரீமான் எல்லாம் ரொம்ப வருஷமாக பழக்கம். எனக்கு என்ன ஒரு பெரிய விஷயம்னா, ரவிக்குமார் சார் நீங்கள் வந்திருக்காரு. அவர் ரொம்ப வருஷமா தெரியும், பட் ஜாஸ்தி பேசினது இல்லை. அவர் வாயிலேருந்து ஒரு மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடைச்சது எனக்கு ரொம்ப பெரிய பிளெஸிங்காக நினைக்கிறேன். காரணம்னா ஐம் நாட் அன் ஆக்டர். டெஃபினெட்லி நான் ஆக்டர் நான் எங்கேயுமே சொல்லிக்கிறது கிடையாது, பாடகர் தான். அவருக்கு ஒரு விஷயம் நான் கான்ஃபிடன்ஸ், அவருக்கு நான் பாடுற பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால 4 லைன் என்னோட குருநாதரோட பாட்டு ஜஸ்ட் வாண்ட் டு சிங்.
கிழக்கில் தினம் தோன்றும் கதிரானது மறைபதும் பின்பு உதிப்பதும் மரபானது. கடல்களில் உருவாகும் அலையானது எழுவரும் பின்பு எழுவரும் இயல்பானது. நிலவினை நம்பி இரவுகள் இல்லை, விளக்குகள் காட்டும் வெளிச்சத்தின் எல்லை. ஒரு வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன். நலம் வாழ என்னாடும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். டைரக்டர்ஸ் பத்தி நான் சொல்லிடணும். எனக்கு எப்படின்னா, நீங்க ஒருத்தர் உட்காந்துருக்க ரொம்ப அமைதியா உட்காந்துருக்க, என்ன பிச்சு படல் எடுத்துட்டா சார் படத்துல, சார் இப்படி ஒண்ணு சார் அப்படி ஒண்ணு சார், இல்லை சார் இன்னும் அது கூட படம் சீன் எடுக்கும்போது கூட பரவாயில்ல சார், டப்பிங்கும் போது ஐயோ அப்கோர்ஸ்